ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் புதிய தொழிற்சாலை. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சான் பிரான்சிஸ்கோவில் அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடல். முதலீட்டாளர்களை தமிழகத்திற்கு வருமாறு அழைப்பதற்காக நேரில் வந்துள்ளதாக பேச்சு. ஹேமா கமிட்டி அறிக்கை பற்றி தனக்கு தெரியாது. கேரள திரையுலகில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. ஹேமா கமிட்டி அறிக்கையால் பல நடிகர்கள் தூக்கத்தை தொலைத்துள்ளதாக நடிகை குஷ்பு கருத்து. தமிழ் திரையுலகிலும் ஒரு கமிட்டி வரும் எனவும் நம்பிக்கை. தேனியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நடிகர் ஜீவா வாக்குவாதம். ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்றும் கருத்து. இந்தியாவில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு நடக்காது என்பதை உறுதி செய்ய முடியுமா? நீதிமன்றம், காவல்துறை, சட்டங்கள் எதற்கு என்றும் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நடிகை ஷனம் செட்டி கேள்வி. வயநாட்டில் தற்போதைய நிலை குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆலோசனை. வயநாட்டு சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவு அளிக்க மீண்டும் ஒன்று கூடுவோம் என அழைப்பு. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து நீடிக்கும் இழுபறி. விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விடுமுறையில் இருப்பதால் முடிவெடுப்பதில் தாமதம் என தகவல். பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க வாய்ப்பில்லை. பொதுப்பணித்துறையிடமே இருக்கும் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். தன்னார்வ அமைப்பினர் உணவு வழங்குவதில் கட்டுப்பாடு. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உணவு வழங்கும் விவகாரத்தில் நடிகர் சூரி தரப்பு விளக்கம். தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. நாளை வலுவான தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த அமெரிக்க ராணுவ வீரர்கள் கல்லறையில் முன்னாள் அதிபர் டிரம்ப் மரியாதை. அது அரசியலுக்கான இடம் அல்ல என ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் காட்டம். ஸ்காட்லாந்தில் மலர் கண்காட்சியை துவக்கி வைத்தார் இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ். பொதுமக்கள் மன்னருடன் கை குலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.